எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா டெய்லர் தான். எல்லாமே டக் டக் நடக்க எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப. ஸோ அப்படி தான் அந்த டே வந்துச்சு. நான் யூகே கிளம்புறேன். வெளிநாட்டுக்கு கவர்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆனால் கிராஜுவேட் ஆகாத தருணத்தில் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டே நீங்கள் யூகேல பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். நான் திருப்பூர் மாவட்டத்தில் முதலிப்பாளையம் என்கிற கிராமத்தில் இருந்து வரேன். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா டெய்லர் தான். என் அண்டர் கிராஜுவேட் எங்கன்னா நான் காங்கேயம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பண்ணியிருந்தேன். இப்போ கரண்ட்டாக என் போஸ்ட் கிராஜுவேட் எங்கே பண்ணுறேன்னா பாரதி யூனிவர்சிட்டியில் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என்னால் ஸ்கூல் ஃபஸ்ட்டும் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ +1 +2 என்ன ஆச்சுன்னா கொரோனா பேட்சில் வந்து வந்தேன். ஸோ அதனால் வந்து என்ன கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. என்னோட இதை வந்து டேலண்ட் வெளியே காமிக்க முடியும். சின்ன குழந்தையிலே அவனுக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு. அவனுக்கு நல்லா படிக்கவும் செய்வான். படின்னு அவனை சொல்லவே வேண்டாம், எல்லாமே அவனே பண்ணிக்குவான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் சேர்ந்துட்டேன். ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாமே வந்து ஒரு மாதிரியா ஜாலியாக தான் போச்சு. ஆனால் செகண்ட் இயர்லேருந்து தான் எங்களுக்கு வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நாமினல் ஸ்கீம் வந்து அப்போ தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ செகண்ட் இயர் படிக்கிறப்ப ஃபஸ்ட் செம்மில் வந்து எங்களுக்கு நாமினல் ஸ்கீம் வந்துச்சு. ஸோ அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், ஸோ அதான் விஷயங்கள் இருக்குது. அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் மைன்யூட்டாக சொல்லி கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அடுத்த செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா க்ளவுட் அண்ட் ஐடி சொல்லி கொடுத்தாங்க. அப்போது க்ளவுட் வந்து ரொம்ப பூமிங்கான ஃபீல்டில் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா க்ளவுடை பற்றி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தந்து எனக்கு க்ளவுட் சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் வித் பவர் பிஐ. ஸோ டேட்டா அனாலிட்டிக்ஸும் அதே மாதிரி தான். ஏஐ பூமில் இருக்கிறதுனால பேரலாக டேட்டா அனாலிட்டிக்ஸும் பூமில் இருந்ததுனால வந்துட்டு எனக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டேட்டா விசுவலைசேஷன், ப்ராசஸிங், அது மாதிரி நிறைய விஷயங்களை நான் அதில் கற்றுக்கிட்டேன். ஸோ இது வரைக்கும் போனது வந்து விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் நடந்தது தான் ஹைலைட்டான ஒரு விஷயமே. எங்களுக்கு லாஸ்ட் செமஸ்டரில் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. அது எப்படி பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டாஃப் வந்து எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க இந்த ஒரு ஸ்கவுட் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு விஷயத்த. எனக்கு அப்போது ஹோப்பே இல்லை. என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க எதுவுமே புரியல. நீ ட்ரை பண்ணுப்பா, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் மேம் வந்து சொன்னாங்க. நானும் சரி எனக்கு பர்சன்டேஜ் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸ்டில் நோ ஹோப். பட் எனக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, பண்ணேன். என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியல, பட் செலக்ட் ஆகிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்ததுனால செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 100 பீப்புள்ஸ் வந்துட்டு 4000 பீப்புள்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 2500 பீப்புள்ஸை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காண்டி கிளாஸஸ் நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த கிளாஸஸில் வந்துட்டு டர்ஹம் யூனிவர்சிட்டி வந்து உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏஐ பற்றியும் டேட்டா சயின்ஸ் பற்றியும் நடத்த ஆரம்பித்தாங்க. 1 வீக் கிளாஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணணும். ஸோ அந்த கிளாஸை நான் அட்டன் பண்ணேன். ஸோ அட்டன் பண்ண வீக்கெண்டில் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் உங்களால் அந்த 25 மெம்பர்ஸில் வந்து சேர முடியும். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணேன். ஸ்டில் நோ ஹோப், பட் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் கிடச்சிருச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியல. எப்படி அது கிடச்சிச்சுன்னு எனக்கு புரியல ஸ்டார்டிங்கில். பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஆன் த டைம். ஸோ 25 மெம்பர்ஸில் நான் செலக்ட் ஆகிட்டேன். எல்லாமே டக் நடக்க எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டே போச்சு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறப்ப. ஸோ அப்படி தான் அந்த டே வந்துச்சு. நான் யூகே கிளம்புறேன். ஸோ அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ க்யூரியாசிட்டி எனக்கு இருந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி போனோம், எதுவுமே எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காண்டி நான் ப்ரிப்பேர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்தேன். ஸோ நாங்கள் வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து ஏர்போர்ட் போயிட்டோம். ஏர்போர்ட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து அங்கே போயிட்டு ஹீட்ஸ்டோவில் இறங்கணும். ஹீட்ஸ்டோவில் இறங்கிட்டு திருப்பி இன்னொரு டொமஸ்டிக் ஃப்ளைட் மாதிரி நியூ கேசல் போகணும். ஸோ நியூ கேசலில் பார்த்தோன்னா டர்ஹம் யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா? ஸோ அங்கே தான் நாங்கள் போகணும். அங்கே அக்காமடேஷன் எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ டே 1 எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம டே 1 போய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், என்ன சொல்லித்தர போகிறாங்க, எப்படி பேச போகிறோம், எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஹேவ் ஹோப். ஸோ போயிருந்தேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே. கேத்ரின் மேமாக இருக்கட்டும், ரேச்சல் மேமாக இருக்கட்டும், எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. டே 1லேயே வந்துட்டு அந்த வீக்குக்கான எல்லா என்டையர் ப்ரோக்ராமுமே சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே கிளியராக வந்து ஷெடியூல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து
நோ டவுட் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு எதுவுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேட்டா சயின்ஸ்லேருந்து ஆரம்பித்தோம். டேட்டா சயின்ஸில் வந்து டேட்டா விசுவலைஸ் எப்படி பண்ணுறது, ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் வந்து Day 2 Day 3 வரைக்கும் போச்சு. காம்படிஷனும் கண்டக்ட் பண்ணோம், எல்லா ஒர்க்ஸும் பண்ணோம், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்டில் எங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டே வந்துச்சு. ஸோ இந்த கிராஜுவேஷன் டே தான் வந்து லாஸ்ட் ஆஃப் த வீக்கோட லாஸ்ட் நடந்துச்சு. இங்கே வந்து எங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கான ஒரு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் எல்லாமே வந்துட்டு அங்கே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களே ப்ரொவைட் பண்ண அந்த ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அந்த டே வந்து சும்மா ஆசமாக இருந்துச்சு. ஏன்னா அண்டர் கிராஜுவேட்லேயே நான் இன்னும் கிராஜுவேட் ஆகலை, ஏன்னா நான் ஸ்கவுட் ப்ரோக்ராம் போயிட்டேன். ஆனால் கிராஜுவேட் ஆகாத தருணத்தில் வந்து நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டே நீங்கள் யூகேல பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ அந்த கிராஜுவேஷன் டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கேட்கல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் பையன் அப்படி வெளிநாடு போனானம்மா அப்படின்னு கேட்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளிநாடு போக முடியுமான்னு ஒரு கனவுல இருக்கையில் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வேறு வந்து வெளிநாட்டுக்கு கவர்மெண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. போயிட்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. நாங்கள் வந்து சென்னைக்கு ரீச் ஆகிட்டோம். சென்னைக்கு ரீச் ஆன உடனே எங்களுக்கு எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் ஒன்று இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் உதயநிதி சாரை பார்க்குறது. ஸோ நானே எதிர்பார்க்கல. எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நாங்கள் போனோம், பார்த்தோம். அவங்களோட கேம்ப் ஹவுஸில் வந்துட்டு எங்களுக்கு வந்து அவரை பார்த்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணோம். ஒன்று விடாமல் அவங்களுக்கு கண்டினியூஸாக எல்லா மோட்டிவேஷனுமே கொடுத்தாரு. ஒரு யங்ஸ்டருக்கு எவ்வளோ மோட்டிவேஷன் கொடுக்கணும் எல்லா மோட்டிவேஷனுமே அவர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து அவங்களோட தம்பி தங்கச்சியாக நினச்சி அவருக்கு எங்களுக்கு வந்து கிஃப்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணார். அந்த கிஃப்ட்டை நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதே எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டரை பார்க்க போகிறோம். உதயநிதி சாரும் இருந்தார், சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, மீடியா ப்ரெஸஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அங்கே போய் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் என்ன கற்றுக்கிட்டோம் எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணோம். ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணார், மோட்டிவேட் பண்ணார். அது வந்து என்னால் இன்னும் வரைக்கும் மறக்க முடியாது. என் வாழ்க்கையில் வந்துட்டு மறக்க முடியாத தருணங்கள்ல அதுவும் ஒன்று. இப்படி ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்த எனக்கு வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்ன ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாற்றினவங்களை பற்றி நான் சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா TNSDC நான் முதல்வன் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் சாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதனால் அவன் மேலும் இன்னும் நல்ல படிப்பு படித்து இன்னும் உயரணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த வாய்ப்பை தேடி தந்த முதலமைச்சருக்கு நன்றி. அந்த வாய்ப்பு கொடுத்த முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நாளைய முதல்வர்களை உருவாக்கும் நான் முதல்வன்.